ஷேய் இல்லை கேட்டுக்கூடா விஷ்ணு. கேரளாவில் கவர்மெண்ட் வேலைக்கிறவனை அங்கே உள்ள ஜனநாயக புளுத்தி ஓட்டு போடுதானா, அந்த புளுத்தியும் கவர்மெண்ட் வேலைக்கிறவன் சேட்டை பண்ணால் நடு ரோட்டில் அடிப்பான். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு வரப்போகுது. அடிப்பான், கவர்மெண்ட் வேலைக்கிறவங்க அடி வாங்குவான், 10.5 பதிவில் அடி வாங்குவான். எல்லாம் என்ன நியமிச்சிருக்கான கவர்மெண்ட் வேலைக்கிற அனைத்தும் இப்போ தூக்கி போட்டு மிதிக்க விடுவார். அட்ரா ஒன்றுக்கு ஒன்று கட்டுறா, ஒன்றுக்கு ஒன்று அட்ரா, ஒன்று ஒன்று கட்டுறா. பூதத்தையே அரக்கி பூரா இறக்கி விட்டார். பூரா கைலாசத்தில் அதிகமாக கணக்கு வாங்கி அங்கங்கே போய்கிட்டே இருக்கோம். டெல்லி வரைக்கும் போவோம், டெல்லி மும்பை வரைக்கும் போவோம். பூரா அப்படியே அடி தர்றுமடி. இப்போ ஏற்கனவே அரசியல்வாதி தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு பூதத்தையே அரக்கி 7 நாட்டு சனி 8 நாட்டு சனி 4 கணக்கில் உட்கார வச்சிருக்காரு. தமிழ்நாடு ஒரு ஆட்டையில் ஒவ்வொருத்தனையும் கடிக்க விடுவார். கடி எப்படி பூமியை கடித்து ரத்தமாக சிந்த விடுதான். கடி இதை அதான் கேள்வி கேட்காருல, கோர்ட்டு நிர்வாகமா அப்படின்ட்டார். முற்றுப்புள்ளி வைக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? பூரா பாலாக்கு தான். அப்போ கொடுக்குற கொடுப்பு இராணுவ வானரப்பட உள்ளே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணல குண்டியில் வழுக்க வச்சு சொறிக்கிட்டே போவான். அப்போ தாண்டா சிட்டி கிராமத்தில் வார்டில் கிடக்கிற வரைக்கும் நடுங்க விடுவார். முக்கால் சேத்தியம் கொடியை தூக்கி பொறவில் போகிறான்ல, இன்று நாளிலேருந்து குண்டியில் பழுக்க வச்சே சொருவான். இப்போ தமிழ்நாட்டில் தூக்கிட்டு ஆட்டிட்டு அழைதானா கொடியை பொருளில் தூக்கி என்னையும் பாரு, என் பொண்டாட்டியை பாரு, பொண்டாட்டிகிட்ட தேய்ச்சிட்டு வந்திருக்கேன் அந்த கொடியை. நான் பறக்க விட்டுக்கிட்டே போகிறேன் வாரேன். அந்த வாடையை பாருன்னு போகிறான். காத்த அரசியல்வாதி நாற்ற முடிச்ச முட்டா குதிமை பாலாக்க வந்த முட்டா குதிமை நான் துவைச்சு விடுவார். கைலாசத்துலேருந்தே குண்டியில் பழுக்க வச்சு சொருவி தூக்கி எறிவான். முக்கால்